இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளிக்க கேட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் அளிக்க கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலராக தன்னை அங்கீகாரம் அளித்துள்ளது என்றும் தனக்கு தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் தனக்கு அதற்கான அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அந்த பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஏற்கனவே இந்த வழக்கு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தற்போது பதில் அளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு பதில் அளித்திருக்கிறார். அந்த பதிலில் தன்னை அதிமுகவுடைய பொதுச் செயலராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது என்றும் முழுமையாக அதிமுகவை பொறுத்தவரையில் உண்மையான அதிமுகவை சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் என்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக இதுபோன்ற வேலை செய்து வருவதாகவும் பல்வேறு விளக்கங்கள் தேர்தல் ஆணையம் அதே போன்று இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்த தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் ஆணையம் தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து இந்த இரட்டை இலை விவகாரம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பதில் அனுப்பியிருக்கிறார். அந்த பதிலில் தேர்தல் ஆணையம் தன்னை அதிமுகவுடைய பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டதாகவும் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் பொதுச் செயலர் யார், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது, கட்சி வழிநடத்த முழு அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது என்றும் அந்த வகையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு இரட்டை இலை சின்னமோ அல்லது கட்சியுடைய பெயரையோ பயன்படுத்த எந்தவித அதிகாரம் உரிமையும் கிடையாது என்றும் தொடர்ச்சியாக இவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய வாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பதில் பரிசீலிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேர்தல் ஆணையம் எதை நோக்கி செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலராக தனக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது என்றும் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது என்ற சூரியமூர்த்தியின் மனுவை தள்ளுபடி செய்ய எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருக்கிறார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய கட்சி விதிகளுக்கு முரணாகத்தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என்றும் அதனால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தான் எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பதில் அளித்திருக்கிறார். அதில் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கும் பதிலில் அதிமுகவுடைய பொதுச் செயலர் தான் என்றும் இது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.